ரோடோரமாக வீடு கட்டியிருக்கிற அத்தனை பேர்த்துக்கும், வீதியில் வீடு கட்டியிருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நிறையா ஜீவராசிகள் நாய்ங்க மட்டும்தான். நாய்ங்க இப்போ குட்டி போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் இந்த மலையில் எடுத்துகிட்டு போக முடியாமல் மலையிலேயே நனைஞ்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு உங்கள் கேட்டை திறந்துவிட்டு ஒரு கொஞ்சோண்டு இடம் கொடுங்க, மலையில் நனையாத மாதிரி. அது ஒன்றும் உங்கள் சொத்தை கேட்கல. சொத்தெல்லாம் எவ்வளவோ பேர் எப்படி வேணாலும் அடித்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களெலாம் கம்முன்னு தான் விட்டுட்டு போகிறோம். ஆனால் இந்த நாய்ங்களுக்கு மட்டும் கொஞ்சோண்டு அடைக்கலம் கொடுத்துட்டா போதும். அவ்வளோ வீட்டையே எழுதி கேட்குற மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டாம். ஒரு கொஞ்சோண்டு ஒரு செட்லேயோ அல்லது ஒரு வண்டிக்கடியிலையோ ஒரு 4 வீலர் அடியிலையோ எங்கேயோ ஒன்று அதுங்க குட்டிங்களை அதுங்க வச்சுட்டு போயிடும். அப்புறம் அதுங்க போயிடும். தயவு செஞ்சு அதுங்களுக்கு இடம் கொடுங்க. அதுங்க எங்கெங்கே போவோம்? குட்டிங்க, சின்ன குட்டிங்க மலையில் நலையிறத தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அது சுத்தம் இல்லை, ஒத்துக்கிறேன் நான். அதுங்க வெளியில் தெரியுதுங்க, ஒத்துக்கிறேன். அதுங்க மறுபடியும் வந்துடும். இதுதான் எல்லாத்துடைய பயமும். அதுங்களுக்கு இப்போ இடம் கொடுத்தா திரும்ப திரும்ப அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் செய்கிறாங்க. திரும்ப திரும்ப வருது அப்படிங்கிறது, கொரோனா திரும்ப வருது, காய்ச்சல் திரும்ப வருது, சிக்கன் குனியா திரும்ப வருது. எதுங்க திரும்ப வரலை? நாய்ங்க மட்டும்தான் திரும்ப வருதா? எல்லாத்தையும் பொறுத்துக்கிற நாம இந்த நாய்ங்க மட்டும் திரும்பி வந்துடும்னு பயந்துக்கிறோம்ல. திரும்பி உங்கள் சொத்தை எழுதி கொடுங்க, பத்திரத்தில் கையெழுத்து போடுங்கன்னா கேட்குதுங்க? வேண்டாமே. ரொம்ப சின்ன கருணை தானே. என்னத்த வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போக போகிறோம்? என்னத்த சாதிக்க போகிறோம்? ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் ஒரு நாளைக்கு செத்து போக போகிறோம். அதனால் தயவு செஞ்சு அதுங்க வந்துச்சுன்னா கொஞ்சமாக இடம் கொடுங்க. மனசு இருக்கிறவங்க, நீங்கள் சாப்பிட்றதுல 5 தோசை சாப்பிட்டீங்க அப்படின்னா 4 தோசை சாப்பிட்டு 1 தோசை அது கொடுங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறீங்கன்னா 4 தோசை கொடுத்தீங்கன்னா அதுக்கு மிச்சத்துலேயும் மிச்சம். தயவு செஞ்சு இந்த மழை காலத்தில் செய்யுங்க. அதுக்கப்புறம் அது எங்கேயாவது சாப்பிட்டுக்கும். யாராவது சாப்பாடு போடுறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க, சாப்பிட்டுக்கும். தயவு செஞ்சு இந்த சின்னதாக நினச்சிட்டு செய்யுங்க. எல்லாமே நம்ம சுத்தமாக பார்த்துட்டு, சுத்தமாலாம் நம்ம போகிறது இல்லைங்க. நெருப்பில் வச்சு எரிக்கிறாங்க, இல்லைன்னா மண்ணில் போட்டு புதைக்கிறாங்க. நாம் சுத்தம் பார்த்து என்னங்க பண்ண போகிறோம்? தயவு செஞ்சு செய்யுங்க.